கவனி பயிற்சி 1.6ல 4வது 3 மாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப முதல் மாடல் வந்து பாருங்க 2/5 பெருக்கல் 5/2 பவர் -2. இது முதல் ஸ்டெப் பாருங்க எப்படி போறோம்னு கொடுத்திருக்காங்க. 2/5 அடுக்கு 4 இன்டு 5/2 அடுக்கு -2. இப்போ இந்த கணக்கு நம்ம போடுறப்போ இதனுடைய அடுக்கு வந்து பிளஸ்ல இருக்கு, இதனுடைய அடுக்கு எப்படி இருக்கு மைனஸ். அப்ப இந்த மைனஸ முதல்ல மாத்தணும். அப்ப மைனஸ மாத்துறதுக்கு முன்னாடி இது அப்படியே எழுதுறோம். 2/5 அடுக்கு 4 பெருக்கல். அப்ப இது எப்படி எழுதணும்? மைனஸ் பிளஸ் ஆகணும்னா என்ன வரணும்? பின்னத்தை தலைகீழ போடணும். அப்ப 2/5 பவர் 2. இப்ப வித்தியாசம் புரியுதா? இங்க மைனஸ் ஏன் பிளஸ் ஆச்சுன்னா இந்த அடுக்கு வந்து மைனஸ தலைகீழ போடுறப்போ பின்னத்தை அதோட அடுக்கு குறினா இடம் பிளஸ் ஆ மாறும். இப்ப பாருங்க அடிமானங்கள் சமமா இருக்கா? 2/5 2/5 அடிமானங்கள் சமமா இருக்கும்போது அதாவது a power m into a power n equal to a power m plus n இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். அப்போ கவனிங்க 2/5 whole power 4 கூட்டல் 2 equal to 2/5 whole power 6. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் மாடல். இரண்டாவது மாடல் பாருங்க. இப்போ இதுல ஒரு பின்னத்துக்கு மட்டும் நெகட்டிவ் கொடுத்திருந்தாங்க, இதுல ரெண்டு பின்னத்துக்கு மைனஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப இந்த சம் பொறுத்த வரைக்கும் 4/5 அடுக்கு -2 வகுத்தல் 4/5 பவர் -2. ஃபர்ஸ்ட் அடுக்குல இருக்கிற மைனஸ நம்ம பிளஸ் ஆக்கணும். என்ன பண்ணணும்? பின்னத்தை தலைகீழ போடும். அப்ப 4/5 என்ன பண்ணலாம் பாருங்க. 5/4 அடுக்கு 2 வகுத்தல் 4/5 திரும்ப தலைகீழ போடும்போது 5/4 பவர் 3. இப்போ இந்த வித்தியாசம் புரியுதா? இப்போ கவனி ஈக்குவல் டு இங்க இதனுடைய அடுக்கு பவர் 2 5/4 ரெண்டுக்கு அடுக்கு சமமா இருக்கு. ஆனா இது பெருக்கல் குறியா என்ன குறியது? வகுத்தல் குறியில நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா நம்ம பாருங்க இந்த வகுத்தல் குறிக்கு அடுத்து இருக்கிற பின்னத்தை தலைகீழ பண்ண நம்ம என்னவா மாறும்? இது பெருக்கலா மாறும். அப்போ கவனி 5/4 இப்போ இத நான் என்ன பண்ண பாரு தலைகீழ போடுறப்போ தலைகீழ போடுறது ஒரு ஸ்டெப் முன்னாடி எழுதிக்கலாம். 5/4 equal to 5/4 பெருக்கல் 4/5. வித்தியாசம் புரியுதா? வகுத்தலுக்கு அடுத்து இருக்கிற பின்னத்தை தலைகீழ போட்டா அது என்ன ஆகுது? நமக்கு பெருக்கலா மாறும். இப்போ கவனி ஈக்குவல் டு பெருக்கல்ல தொகுதியும் தொகுதியும் பகுதியும் பகுதியும் பெருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்றது பண்ணிடலாம். ஓகேவா? இங்க 5/2 இங்க பகுதியில் என்ன இருக்கு? 5/3 இங்க 4/3 இங்க 4/2 இங்க எந்த எண்ணுக்கு எது அதிகமா இருக்குதோ அதை மட்டும் மாத்த போறோம் பாருங்க. இங்க 4/3 இங்க 4/2 இருக்கா? அப்போ குறைவா இருக்கிற அடுக்க மேல கொண்டு போயிடும். அப்போ 4/3 பெருக்கல் 4/-2 இது மேல போச்சுன்னா -2 ஆயிடுமா? பை இங்க 5/3 இருக்கு பெருக்கல் 5/3 விட குறைவு. அதனால தொகுதியில என்ன பண்றாங்க? பகுதி கொண்டு வரும். அப்ப 5/-2. ஓகேவா? இப்ப பாருங்க அடிமானங்கள் சமமா இருக்கும்போது அடுக்குகள் என்ன பண்ணலாம்? கூட்டலாம். ஈக்குவல் டு 4/3 -2 பை 5/3 -2 ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க? 4/5. 3 -2 1 3 -2 1 அப்போ 4/5. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு இந்த கணக்கு பாருங்க. 2/7 பெருக்கல் 1/2 -3 கொடுத்திருக்காங்க. கவனிங்க 2/7 பெருக்கல் 1/2 அடுக்கு -3 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் ஆகணும். அப்ப பிளஸ் ஆகணும்னா இந்த பின்னத்தை நம்ம தலைகீழ போட்டோம்னா அடுக்கு குறி பிளஸ் ஆகும். அப்போ பாருங்க 2/7 பெருக்கல் இந்த 1/2 2/1 அடுக்கு 3. டவுட் இருக்காதுல? ஈக்குவல் இப்போ 2/7 பெருக்கல் 2/3 இந்த 1 அடுக்கு 3 1 தான். அப்ப இங்க பாருங்க அடிமானங்கள் சமமா இருக்கா? அப்ப அடுக்குகளை கூட்டலாம். ஈக்குவல் டு 2/7
7 கூட்டல் 3. எனவே 2 பவர் 10. இப்ப இந்த 3 கணக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? ஓகேவா?